ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு வெஜ் அடை பார்க்கலாம். அதோட நம்ம ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உளுந்து அடையும் பார்க்கலாம். வெஜ் ஆம்லேட்டுங்கிறது கடலை மாவில் செய்கிறது. அதுக்கு ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா எல்லா குழம்பு சாதத்துக்கூடையும் நல்லா மேட்ச் ஆகும். தொட்டுக்கிறதுக்கு காய்கறி பொரியல் கூட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி தொட்டுக்கிறதுக்கு வச்சு செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இதோட கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதோட உளுந்து அடையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, இடியாப்பம் அந்த மாதிரி அரிசி ஐட்டங்களை சாப்பிட்றதுக்கு இந்த உளுந்து போட்டு சாப்பிட்லாம். இப்போ இந்த கடலை மாவு அடைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சாதம் வச்சா கூட ரொம்ப ஈஸியாக 2 அடை, கடலை மாவு அடை வெஜ் ஆம்லேட்னு சொல்லுவாங்க, அது 2 சுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்லா கல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆயில் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிற கல்லை ஊற்றுங்க, அது நல்லா கிறிஸ்பாக ரெடி ஆகும் உங்களுக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. அது சூப்பராக கிறிஸ்பாக போட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஆம்லேட் மாதிரி நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு நம்ம வெஜ் ஆம்லேட். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம உளுந்து அடை பார்க்கலாம். உளுந்து அடைக்கு இன்னைக்கு 200 கிராம் உளுந்து எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க, நல்லா ஊறட்டும். காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சிருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இருந்தால் பரவாயில்ல, இது வடை போட போகிறது இல்லை. ஸோ அடை தான், அதனால தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் பெருங்காயம், மிளகு, ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா அரைச்சி, நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் உப்பு போடல, உப்பும் அதோடு சேர்த்து நல்லா மிக்சி ஜார்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மிக்சி ஜாரில் மிக்ஸ் பண்ண வரலன்னா ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் இட்லி தோசை மாவுலாம் இல்லைன்னா நைட்டு இதை ஊற போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்துச்சி இதை அரைச்சி அப்படியே சுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. அரிசி மாவுலாம் நம்ம எதுவும் சேர்க்கல.
கல் காய வச்சுட்டு அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். அதில் அடை தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். கல்லில் ஒட்டெல்லாம் செய்யாது, நல்லா சூப்பராக வரும். காலையில் ஒரு 4 தோசை இந்த மாதிரி சுட்டு கோகனட் சட்னியோட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வெறுமனை சாப்பிடவே நல்லாயிருக்கும். அந்த கோகனட் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் 2 உள்ளே போகும் நல்லா. ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது 2 கொடுத்தா போகிறோம், உளுந்து அவங்களுக்கு உடம்புல நல்லா சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா ஹெல்த்தி ஃபுட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.